வேதம் சொல்லுகிறது, அப்படி இறைச்சி சாப்பிட்ட மக்களை விட, எம்பி சாப்பிட்ட மக்களை விட இவருடைய முகக்கலை பிரகாசமாக இருந்ததாம். அந்த வார்த்தை, அவருடைய முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டியாயும் இருந்தது. ஆமென். நோக்கம் என்னவென்றால் அழிப்பதற்காக, ஒன்றும் இல்லாமல் ஆக்க. ஆனால் ஆண்டவர் அன்பானவர்களை நல்லா கவனிக்க வேண்டும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவன் நினைச்சதெல்லாம் இதை தந்து அழிக்க வேண்டும். பருப்பு, அடுத்து சொல்லப்பட்ட வார்த்தை தண்ணீர், சொல்லப்பட்டது பருப்பு, மரக்கறி. அவனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, எப்படி ஆகிலும் உங்களை உள்வழிக்க வேண்டும், எப்படி ஆகிலும் உங்களை ஒன்றுமில்லாக்க வேண்டும். ஆனால் தேவன் அதிலே வெற்றி தந்தார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை அவர்களை பார்க்கிலும் இறைச்சி சாப்பிட்ட, திராட்சம் குடித்த, ராஜாவின் போதனத்தை உண்ட மற்றெல்லா பார்க்கிலும் இவருடைய முகம் மிகுந்த சரீரம் புஷ்டியாயும் கலை உள்ளதாயும் இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? சத்துருக்கோன் ஓதுகிற 4வது வலை, அழிக்க வேண்டும், மொழி கற்றுக்கொள்ள வேண்டும், பாரம்பரியங்கள், பெயரை மாற்ற வேண்டும். அன்பானவர்களே, அந்த கானான் என்கிற அந்த எண்ணத்தை எடுத்து விட வேண்டும். என நடந்தாலும் தேவன் கைவிடவே இல்லை. அடுத்தபடியாக அவருடைய அதிகாரத்தை மாற்ற விரும்பினான். 4ஆம் வசனம், இந்த 1:4 சொல்லுகிறது, அறிவில் சிறந்தவர்கள், தேறினவர்கள், கல்வியில் நிபுணர், ஆனால் அப்படிப்பட்டவர்களை ஒன்றுமில்லாக்க ராஜா விரும்பினான். நேபுகாத்நேச்சார். படிக்கிறேன், தேறினவர்கள், சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள். சில நேரங்களில் அன்பானவர்களே, ஆழமாய் கேளுங்கள், நம்முடைய திறமைகளையும் நம்முடைய ஞானத்தையும் அந்த அபிஷேகத்தையும் சத்து எவ்வளவு மடங்கடிக்க வேண்டுமோ, அண்டர் எஸ்டிமேஷன், அது எப்பொழுதெல்லாம் சிதைக்க வேண்டுமோ அத்தனையும் சிதைக்க முயற்சிக்கிறான். ஆனால் தேவனோ ஜெயத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை அங்கே பயன்படுத்தினார். 19ஆம் வசனத்துல அவர்கள் ராஜ சமூகத்தில் நிற்கும்படி செய்தார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், the devil want to change your potential. பிசாசு உங்களுடைய கிருபைகளை, உங்கள் திறமைகளை, உங்கள் ஞானத்தை, அதிகாரத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. எந்த இடத்தில் அவன் உங்களை தலைவிழ பண்ணினானோ அதே இடத்துல தலை நிமிரப்படுவார். அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான். அவன் நடந்தது என்ன? வேதம் சொல்கிறது, அதே இடத்துல கர்த்தர் அவர்களை கனம் பண்ணினான். ஆங்கிலத்துல with a great honor.